வணக்கம் மக்களே. வணக்கம். அம்மா வந்து இன்னைக்கு நைட் டின்னருக்கு பிரியாணி வேணும்ட்டான் ஒருத்தன். யாரு? சால்வி தான், வேற யாரும் இல்லை. இப்போ வருவான், நான் காட்டுறேன் அவனை. இன்னைக்கு நாங்கள் காட்டுறோம். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, சரி காட்டிடுவோம். அதனால அம்மா கிட்ட இருந்த கொஞ்சம் ஒரு 200 கிராம் அளவுக்கு தான் இருக்கு, 50 கூட இல்லை. பாவி 1/4 கிலோ கூட இல்லையா? ஆனால் பெருசு பெருசா இருக்கு, ஒரு பீஸும் லெக் பீஸு எல்லாம். ஆமா, அதனால சரி நம்ம 3 பேருக்கு போதாதான். நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்தா முடிஞ்சு போயிடும். சிக்கனமா வீட்டுல இருக்கிறத வச்சு ஒரு பிரியாணி செஞ்சு இப்ப சாப்பிட போறோம். பெருசா ஒரு பிரியாணி செஞ்சு டேஸ்டா சாப்பிடலாம். ஆமா, அன்னைக்கு வீடியோவே எடுக்காம நாங்க வந்து சீரக சம்பா பிரியாணி செஞ்சு சீரக சம்பா செய்யல. அவன் மகனுக்கு வந்து சீரக சம்பா இன்னைக்கு வேணாமா, ஆமா பாசுமதி ரைஸ் தான் வேணுமா. அதனால நான் பாசுமதி ரைஸும் ஊற வச்சுட்டேன். அதனால சரி செஞ்சிருவோமா? சரி, பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடும். நல்லா ஊற வச்சுட்டு அரிசி அன்னைக்கு நாங்க செஞ்சு சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்துட்டே செஞ்சு சாப்பிட போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க. ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. லைக்கும் போடுங்கப்பா, ஒரு கமெண்ட் பண்ணுங்கப்பா. வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. இந்த பக்கம் முட்டை வேக வச்சிருக்காங்க. எதுக்கு 4 ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துருச்சு, அதனால போட்டுட்டேன். ஓகே, எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம் முட்டையை. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் சைடிஷ் கொஞ்சம் கம்மி தான். வெறும் பிரியாணி மேலதான் ஒரு ஆசை வந்துச்சு, அதனால வெறும் பிரியாணியும் முட்டை ஆனியன் ரைத்தா இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, ஃபாஸ்டா செஞ்சு இப்ப சாப்பிடணும். வா வேகமா எண்ணெய் ஊத்திடலாமா? கடாய் காஞ்சிச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவே ஊத்திக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்கலாம். நல்லா வாசமாக நெய் வாசத்தோடு சாப்பிட்லாம் பிரியாணி. எல்லாம் காஞ்சிச்சு. நம்ம வாசனை பொருள் சேர்த்துடலாம். ஸ்டார் பூவு, பட்டை, இலை, கல்பாசி எல்லாம் போட்டேன். அப்படியே வெங்காயத்தை சேர்த்துருவோம் டக்குன்னு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் நீல வாக்கில் கட் பண்ணி அதை பாதியாக கட் பண்ணிட்டேன் வெங்காயத்தை கூட உன் பிள்ளை எடுத்து வைக்கிறாமா. இதுலேருந்து கண்ணில் தெரிஞ்சிச்சுன்னா வாயிலேருந்து அங்கேருந்து ஒரு சவுண்டு வரும் பாருங்க. அம்மாய் நெடி ஏறுது, கண்ணு எரியுது. ரூமுக்குள்ள உட்காந்து கண்ணு எரியுதுன்னுவா. நான் என்ன செய்யுது, வெங்காயம் நான் இங்கதான் கட் பண்ணுவேன். அங்க வந்துடும் அவனுக்கு கண்ணு எரியுது. கண்ணை போட்டு தேய்ச்சிருவான். உட்காந்துக்கிட்டே கத்திக்கிட்டே இருப்பான். அதோட வரல வந்துட்டான். ஏய் வாடா, பால் பையா வாடா. வாட் இஸ் தட்? என்ன பார்க்கணும்? தண்ணி எது காட்டணும்? வேற 1 மினிட். எல்லாமே இவருக்கு 1 மினிட். என்ன பபிள்ஸ் வருதா? ஒரு படம் வரல. ஒரு நிமிஷம் காட்டு. வாயப்பா வேணும்னே பண்ணுவான். ரொம்ப வாழ்தனம் பண்றாமா அவன் பிள்ளை. சே அடக்க முடியல அவனை. பரவாயில்ல, நிறைய தண்ணி குடிக்கணும். போய் மேக்ஸ் பண்ணு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். முதல்ல புதினாவும் சேர்த்துடலாம், ஒரு கைப்பிடி அளவு. வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம மூடவே மாட்டேது. ஐயோ, ரிப்பேர் ஆயிடுச்சா? நான் உன் அழகை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டேன். என் பிள்ளையோட அழகை பார்த்துட்டே அப்படியே உட்காந்து. சரி, சூப்பரா சுத்துது டார்லிங். சுத்தாத மாதிரி இருக்கு. ஸ்பின் ஆகுது இல்லப்பா. இந்த வாங்கி நீ விளையாடிட்டே இருக்க. எரேசர் வாங்குறேன்ற பேர்ல வாங்கி விளையாடுறாரு. ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி போட்டேன். காரம் கம்மியாக வேணுன்றனா, அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 மிளகா போட்டுக்கிறேங்க. சரி, ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துடலாம். போதும், ஒரு தக்காளி இதுக்கு. நம்ம வச்சிருக்கிற குவான்டிட்டிக்கு இது போதும். அவ்வளோதான். அப்புறம் தக்காளி சோறான்னு கேட்டக்கூடாதுல்ல, நிறைய தக்காளி போட்டு தக்காளி சோறு ஆயிரும். சிக்கன் போடுறதுனால சிக்கன் பிரியாணி அது.
தக்காளி வதங்குறதுக்கு உப்பும் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அது காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சமாக போட்டுக்கலாம், மிளகாத்தூளே வேணான்னு தோணுது. பாஸ்மதி ரைஸ்ல சரிங்க. ஆமாப்பா, சீரக சம்பால சரிங்களா? சீட்டிக்கு சம்பளம். இங்கே நான் மசாலா போட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்துட்டேன், போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் வாசம். ஒரே பண்ணா இருக்கு பாரு. என்னடா இடிச்சிட்டியா? எங்கேயோ இடிச்சிட்டு உட்காந்து இங்க பாரு. விழுந்துக்கோ. அப்படிதான் இடிக்கணும். ஊய் அவ்வளோதான். ஏமாத்துவான்ப்பா அவன், போய் சொல்லுவான். எல்லாரும் உங்களை திட்ட போறாங்க. இல்லை எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க ஏமாத்துறான் அப்படின்னு. நம்மள ஏமாத்துறான். இன்ஜினியருக்கு இப்பவே பிராக்டிஸ் பண்ணி போயிட்டான் கண்ணாடி பார்க்க. கண்ணாடி பார்க்கலன்னா அவனுக்கு தூக்கம் வராது. நான் மசாலாவை கிண்டிடுறேன். எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு காமிக்கிறேன். வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் பிளான்ட். இதோ ஃபர்ஸ்ட் பார்த்தா தலையில வச்சுட்டோம். அம்மா தான் வச்சு கொடுத்தாங்க ஸ்ட்ரைட்டா. ஓகே, அதை நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு க்ரோ ஆகும். எடுத்து எடுத்து டெய்லி இந்த பக்கம் திருப்பவும் அந்த பக்கம் திருப்பவும்னா நல்லா வளரும் வேகமா. வைங்க சார் பை. சிக்கன் போட்டுடலாமா? நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். போட்டு ஒரு கிண்டிடுவோம். முதல்ல கொஞ்சம் நேரம் அதை அப்படியே எண்ணெயிலேயே வேகட்டும். சரி, நம்ம அரிசி சேர்த்துடலாம். பாசுமதி அரிசி நல்லா ஊறி போயிருக்கு. நான் 200 கிராம் சிக்கன் எடுத்திருந்தால அதே மாதிரி 200 கிராம் ஈக்குவலாக அப்படியே எடுத்துக்கிட்டேன். அரிசி கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நைட்டு மட்டும்தானே. தண்ணி சேர்த்துடலாம். இந்த பவுலில் தான் எடுத்துருந்தேன் அரிசி அளந்து. 1 ஊற்றியாச்சு. இது ஒரு அரை, 1.5, 1க்கு 1.5. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். நான் வந்து எரபிவோ ஆம்னிவோ கார்னிவோ டிசினோ பொலைட்டிக்னோ அது நாளைக்கு நான் எடுத்து போறேன். ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ் இருக்கு அப்படி? அப்படி லயன் இருக்கு, டைகர் இருக்கு. அம்மா எப்ப பிடிச்சிட்டு வர சொல்லு வீரசாலியை. பிடிச்சிட்டு வர சொல்லிடலாம். வீரசாலி உனக்கு அம்மா இழுச்ச வீரசாலி இப்படியே பிடிச்சி தந்துறீங்களா? இவனோட பேசி பேசி தயிரை விட்டுட்டேன் நான் ஊத்துறதுக்கு. சிரிப்பை பாரு. அதுக்கு தயிரை மேலாப்புல அப்படியே ஊற்றி விடுங்க. இன்னைக்கு ஒரு கலந்த கலவையா சாப்பிட்ருவோம். லெமன் ஊத்துறேன் ஃபர்ஸ்ட். ஐயா தயிரை ஊற்றுங்க, கலந்து விட்டுட்டு அப்புறம் லெமனை ஊற்றுங்க. சரி, பாக்கெட் தயிர் தான் இன்னைக்கு வச்சிருக்கேம்மா. அப்படியே தயிரை கொஞ்சம் போதும் போதும். பாதியை ஊற்றிட்டாங்கப்பா. லெமன் லுக் ஹியர் லெமன் லெமன். ரொம்ப வெறுப்பேற்றுறாம்மா இந்த பையன். காமெடின்னு எல்லாத்தையும் கலந்தாச்சு. தயிரெல்லாம் லெமன் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. தயிர் இப்போ ஊற்றி. ஐயோ, நாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சொல்றோம், அப்புறமா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சரி, அடுத்தது லெமன் ஊற்றிடலாம். ஊதுங்க. ஒரு ஸ்பூன் இருக்கும். நல்லா ஒரு கொதி வருது. இந்த கொதி வந்தோடனே நம்ம குக்கரை மூடிக்கிடலாம். அப்படியே கொத்தமல்லியும் லேசாக போட்டுடலாம். சோப்பியாவுக்கு பயந்துக்கிட்டே கம்மியாக போடுறேன். அப்படியே 2 விசில் வரட்டும். ஷார்ட்ஸ்க்காக அம்மா போய் சாரீலாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டாங்கப்பா. நாங்கள் வீடியோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம்ல. வீடியோ முடிக்கலாம். பிரியாணி முடிஞ்சு போச்சு. இப்போ சாப்பிட்றலாம். பிரியாணியும் ஓப்பன் பண்ணிடலாம். கேரட் ரைத்தாவா? ஆமாம். ஆனியன் வந்து கொஞ்சம் பல்லு இல்லைல்ல அம்மாவுக்கு. கொஞ்சம் பல்லு இல்லை. சரி, அந்த கொஞ்சம் பல்லுக்காக வெள்ளை வெறுப்பாக இருக்குது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். சரி, நம்ம வந்து எல்லாம் மேலே வந்து நிற்கிது. சிக்கன் வந்துருச்சு. நல்லா தான் இருக்குல்ல? வாசம் வருதுன்ட்டான் ஒருத்தன். டேய், வாசனை பிடிக்காதரா, அப்புறமா பிரியாணி டேஸ்ட் மாறிடும்டா அப்படின்னு. அப்படியா மை? அப்போ சரி, இன்னும் பிடிக்க மாட்டேன்னா பார்ப்போம். சரி, நம்ம போட்டுக்கலாமா?
லெக் பீஸ் தான் முதல்ல வந்திருக்கு. ஓகே. அப்படியே வந்து மேலே ஆப்பில் போடுவோம். அடுத்த பீஸு கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடாக இருக்குது, அதனால கொஞ்சம் அப்படி தெரியுது. ஆற வச்சிடலாம் பிரியாணியை. நம்ம பல்லுக்கு இதமாக கேரட் ரைத்தா செஞ்சுட்டேன், ஆனியன் ரைத்தா இல்லை. வச்சுக்கிடலாம், சூப்பராக இருக்கும். முட்டையும் வச்சிடலாம். கீழே ஸ்டூலை போட்டோன்னே எனக்கு மேலே இருக்கிறான். ஏய், நீ ஏன்டா எனக்கு மேலே வந்த? அழகி வந்துட்டாரு, காட்டிட்டோமா? சால்வியை ரொம்ப நாளாக எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, பார்த்துக்கிறோங்க. சரி, சால்விக்கு முதல்ல ஊட்டுவோமா? ஊட்டுங்க. ஏய், டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுப்பா. சூடாக இருக்கா? நான் ஆற்றிட்டு தான் கொடுத்தேன். நல்லா இருக்கும். சரி, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குப்பா. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய் டார்லிங், பாய்.